ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி ஸ்டீம் பனானா கேக். இந்த ஸ்டீம் பனானா கேக் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் 3 வாழைப்பழம், நல்ல பழுத்த வாழைப்பழம் 3 எடுத்திருக்கேன். 1 கப் மைதா, 1 கப் மைதாக்கு 1/2 கப் பவுடர் சுகர், 1/2 கப் பார்த்திங்கன்னா பால், நல்லா காய்ச்சி ஆறின பால், 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர், வெண்ணிலா எசன்ஸ், கொஞ்சமாக எண்ணெய் 1/2 கப். இதுக்கு ஃபஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா இந்த வாழைப்பழத்தை நல்லா மசிக்கணும். ஸோ நம்ம கையில் மசிக்கலாம், பட் அவங்களுக்கு அந்தளவுக்கு ஃபுல்லாக மசியாது. ஸோ அதனால இந்த 3 வாழைப்பழத்தையும் நம்ம மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த வாழைப்பழத்தை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ரீம் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் இந்த கேக்கோட டெக்ஸ்டர் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம 1/2 கப் எண்ணெயை நம்ம ஒரு பெரிய பவுலில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பவுடர் சுகர், பொடி பண்ண சர்க்கரை வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இது ரெண்டும் கலந்தோடனே ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணோம். இதை வாழைப்பழம் மிக்சர் நம்ம உள்ள சேர்த்துக்கலாம். அதில் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ 1 கப் மைதா கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த ஸ்டேஜில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன், 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா, அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து 1 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நம்ம வெனிலா எசன்ஸ் ஊற்றிக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் பால். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே கலந்து உங்களுக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு மாவு இருக்கும். உங்களுக்கு 1/2 கப் பால் பத்தலை அப்படின்னா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் பால் ஆட் பண்ணி இந்த மிக்ஸ்டர் ரெடி பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இது மாதிரி ஒரு பேன் எடுத்துருக்கோம். நல்லா கொஞ்சம் அகலமான பாத்திரம், நல்லா கீழே பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளாட்டாக இருக்கணும். இது மாதிரி ஒரு பேன் நம்ம எடுத்துருக்கணும். இந்த பேனில் ஃபஸ்ட்டு நான் பட்டர் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பட்டர் அப்ளை பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் 1 ஸ்பூன் நான் மைதா ஃபுல்லாக ஷேக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடும் அந்த மைதா. ஸோ இப்போ இந்த மிக்சருக்கு பார்த்தீங்கன்னா அது நம்ம இதில் ஊற்ற போகிறோம். இந்த மாதிரி ஃபுல்லாக ஊற்றுனதுக்கப்புறம் இப்படி டேப் பண்ணிக்கணும். கொஞ்சம் நட்ஸ் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த நட்ஸை மேலே சும்மா போட்டுக்கலாம் டெக்கரேஷனுக்காக. ஸோ இது போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு அலுமினியம் ஷீட் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஷீட்டை இது மேலே வச்சு இந்த பவுலில் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடலாம். மூடி கூட அது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மூடி வச்சு உள்ளே வச்சு வேக வைக்கணும். ஸோ இதெல்லாம் ஒன்ஸ் நாள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி நல்லா 15 நிமிஷம் நல்லா கொதிச்சு நல்லா சூடாக இருக்குது. இப்போ உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்டாண்டு மாதிரி வச்சுருக்கோம். ஸோ அந்த ஸ்டாண்டு மேலே நம்ம அந்த ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாவு இருக்கிற பவுலில் நம்ம உள்ளே வச்சிடலாம். இதை உள்ளே வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேக் மிக்சர் உங்களுக்கு 1 ஹவர் கிட்டத்தட்ட உங்களுக்கு வேகணும். ஸோ அந்த 1 ஹவரும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வேக வைக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு சரியாக வேகலை, கொஞ்சம் இதுவாக இருக்குது அப்படின்னா மறுபடியும் நீங்கள் ஒரு 1/2 மணி நேரம் வச்சு அதே மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கணும். பவுலை கவர் பண்ணுறதுக்கு போட்டிருக்க அலுமினியம் ஃபாயில் இல்லைனா கூட கேக் நல்லா தான் வரும். ஸோ அது இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ நம்ம செக் பண்ணலாம். பார்த்திங்கன்னா ஃபோர்க்கில் ஒட்டாமல் வந்திருக்கு. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நல்லாவும் கலர் வந்திருக்கு, ப்ரௌனாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஒன்ஸ் இது மாதிரி ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் இது நல்லா ஆற விடுங்க. ஆறாமல் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அந்த கேக் உடஞ்சிடும். ஸோ நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்துடலாம். இப்போ இந்த கேக் பார்த்தீங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம கேக்கை அந்த பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்.
பாருங்கள், இந்த பாத்திரத்தில் ஒட்டவே இல்லை கேக்கு. ஒட்டாமல் ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக லேயராக ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஸோ சாஃப்டாக இருக்கு நல்லா. ஸோ இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ஒரு டீ டைம் ஸ்நாக் மாதிரி நம்ம பண்ணிடலாம் ஈஸியாக. இதில் வந்து பொருட்கள் எல்லாமே நம்ம நார்மலாக வீட்டில் இருக்க பொருள் வச்சு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் ஏதாவது நீங்கள் தேவையானது கொஞ்சம் அதிகமாகவோ கம்மியாகவோ அதெல்லாம் உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ப நீங்கள் அதை கம்மியோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.